மதகஜராஜா படத்துக்கு பிறகு திரும்பவும் விஷால் சுந்தர்சி கூட்டணி நடக்க போகுதுங்க. நான் இதை பற்றி உங்ககிட்ட தெளிவாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் மணிகரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக விஷாலோட கெரியரில் ஏகப்பட்ட டைரக்டர் கூட இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் விஷாலை சரியாக கணிச்ச டைரக்டர்களை ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டர்னால் அது சுந்தர்சி தான். ஏன்னா சுந்தர்சி டைரக்ஷனில் விஷால் இவங்களோட கெரியரில் ஆம்பளன்னு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஆக்ஷன்னு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு, மதகஜராஜான்னு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஆம்பளை திரைப்படமும் சரி, மதகஜராஜா திரைப்படமும் சரி மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்கள். நமக்கு என்ன வரும்? கமர்ஷியல் ரூட் மட்டும்தான். ஸோ அந்த கமர்ஷியல் ரூட்டில் வேரியேஷன் காட்டுற மாதிரி எந்த டைரக்டர்கள் கதை கொண்டு வராங்களோ அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காருங்க. இது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் விஷால் இவங்க எடுத்த முடிவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமாக நியூஸுகள் வெளியில் வந்ததுனால நான் உங்ககிட்ட இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ விஷால் இப்போதைக்கு எந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு தெரியுமா? ரவியரசு. ரவியரசு யார் தெரியுமா? ஈட்டி படத்தோட டைரக்டர். ஈட்டி அதர்வா படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி. பட் ஆனால் அந்த சமயத்தில் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சாலும் அதர்வா கெரியரில் முக்கியமான ஒரு திரைப்படமாக ஈட்டி திரைப்படம் உருவானாலும் படத்தோட டைரக்டரை மக்கள் யாருமே கண்டுக்கவே இல்லை. ரவியரசு அப்படின்னு யாராச்சும் போய் சொன்னீங்கன்னா எந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இவரோட நிலைமை இருந்துச்சு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ டைரக்டர்கள் இருந்தாலும் ரவியரசுக்குன்னு தனித்துவமான ஒரு இடம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்னோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரி விஷால் இவங்களோட மகுடம் திரைப்படத்தோட டைரக்டர் தான் ரவியரசு. எதுக்கு நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, மகுடம் படத்தோட கிளம்ஸ் வீடியோ பார்த்தேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு. 3 விதமான லுக்கில் விஷால் இவங்க வரப்போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரவியரசு டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஜிவியோட படம் ஒன்று இருக்குது, ஐயங்கரன் நினைக்கிறேன். ஐயங்கரன் ரைட் இன்ஜினியராக கூட இருப்பாப்புல, நடிச்சிட்டு இருப்பாப்புல. சாரி, ஆமாம்மா, ஜிவி தான் ஐயங்கரன் படத்தில் இன்ஜினியராக நடிச்சிருப்பார். இவரோட கதாபாத்திரம் அப்படி தான் இருக்கும். குழியில் கூட குழந்தைங்கள்லாம் உழுகுறப்ப காப்பாற்றுற மாதிரி ஒரு மிஷினை ஒன்று கண்டுபிடிச்சிருப்பார். கடைசி கிளைமேக்ஸே ஜிவி கண்டுபிடிச்ச மிஷின் மூலமாக குழந்தைய காப்பாற்றுற மாதிரி தான் சீனே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஈட்டி படமும் சரி, ஐயங்கரன் படமும் சரி டிஃப்ரெண்டான ஒரு ஐடியாவில் உருவான ஒரு படங்கள். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த மகுடம் திரைப்படமும் கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த ஹார்பர் கேங்ஸ்டர் ட்ராமா மூவியாக ஹார்பர் கேங்ஸ்டர் ட்ராமா ஆக்ஷன் மூவியாக இந்த மகுடம் திரைப்படம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வேறுபட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே சமயம் இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ முடிய போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமே. ஏன்னா படத்தோட ஷூட்டிங் இப்போ தான் ஆரம்பித்தாங்க. மேக்ஸிமம் 4 மாதம் தான் ஆகுது. ஸோ 4 மாதத்தில் கம்ப்ளீட்டாக படத்தோட இறுதிக்கட்ட ஷூட்டிங்க்கே வந்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனால் நவம்பர் மாதம் எண்டில், அக்டோபர் மாதம் மாற்றி சொல்கிறேன் பொழுது, அக்டோபர் மாதம் எண்டில் நவம்பர் மாதம் செகண்ட் வீக்கில் இந்த படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சுந்தர்சியோட டைரக்ஷனில் விஷால் இவங்க நடிக்க போகிற படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. அதே சமயம் சுந்தர்சி விஷால் இவங்க கூட்டணியில் உருவாக போகிற புதிய படத்தோட கதைக்களமும் பார்த்தீங்கன்னா மதகஜராஜா படம் மாதிரியே காமெடி ட்ராமா ஆக்ஷன் மூவியாக தான் இருக்குன்னு அழுத்தம் திருத்தமான தகவல் வெளியில் வந்திருக்கு. அதே சமயம் சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் விஷால் இவங்களுக்கு ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா, அது அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக மக்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் பக்கா கமர்ஷியலான ஒரு டைரக்டர்.
விஷால் மாதிரி கமர்ஷியலான ஒரு ஹீரோவை வச்சு கமர்ஷியல் படம் தான் கொடுப்பாரு. அந்த வகையில் பார்க்குறப்ப மதகஜராஜா படம் மாதிரியே வந்து டபுள் மடங்காக வந்து இந்த படம் கண்டிப்பாக இருக்கும்னு நான் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. அதே சமயம் இந்த விஷாலும் சுந்தர்சியும் இணைய போகிற புதிய படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் தெரியுமா? விஜய் ஆண்டனி. என்னப்பா சொல்கிற? விஜய் ஆண்டனியா? ஆமாங்க, நான் சொல்லலை, விஜய் ஆண்டனியே வந்து சொல்லியிருக்காரு. எப்போ தெரியுமா? மதகஜராஜா படத்தோட ப்ரீ ஈவெண்ட்டாக சக்ஸஸ் மீட்டான்னு தெரியல, அந்த சமயத்தில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாப்புல, அடுத்ததாக வந்து விஷால் இவங்களோட படத்தில் தான் நான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ண போகிறேன்னு. பட் ஆனால் டேரக்டர் யார் அப்படிங்கிறத அந்த சமயத்தில் சொல்லவே இல்லை. ஐ திங்க் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிற மற்ற ஆர்டிஸ்டோட விவரங்களாக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிற மற்ற டெக்னீஷியனோட விவரங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நவம்பர் மாதம் செகண்ட் வீக்கு பிறகு தான் வந்து நமக்கு எல்லாம் தெளிவாக தெரிய வரப்போகுது. அப்கோர்ஸ் படத்தோட ஷூட்டிங்கும் படம் சம்பந்தமான பூஜையும் நவம்பர் மாதம் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ திரும்பவும் சுந்தர்சி விஷால் இவங்க கூட்டணியில் ஒரு புதிய படம் உருவாக போகுது. மதகஜராஜா படம் மாதிரியே டபுள் மடங்கான காமெடி, டபுள் மடங்கான ஆக்ஷன், டபுள் மடங்கான கமர்ஷியல் ஃபார்மெட்டில் இந்த படம் வந்து ரெடியாக போகுதுங்கிறது தான் இப்போ கிடைச்ச ஒரு தகவல். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.